பல்வேறு காலகட்டத்திலே தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கின்றார். உழவர் நலனுக்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த முன்னாள் கிணத்துக்கடவு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், உழவர் சமுதாயத்தின் காவலர், பேராசிரியர், உயர்திரு மறைந்த போற்றுதலுக்குரிய NS பழனிசாமி அவர்களுடைய மணிமண்டபத்தை அவரது 82வது பிறந்த நாள் அன்று அவர் பிறந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் நாதவண்ணன்பாளையம் கிராமத்தில் திறந்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மணிமண்டபம் இவ்வளவு சிறப்பாக அமைப்பதற்கு காரணம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம், ஏர்முனை இளைஞர் அணி மற்றும் NSP நினைவு மண்டப குழு ஆகியோர்களும் மேலும் மணிமண்டபம் அமைப்பதற்கு மனமுகுந்து நன்கொடை வழங்கிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். NSP அவர்கள் விவசாய நலனுக்காக தனது கல்லூரி உதவி பேராசிரியர் பணி துறந்து மண்வெட்டியுடன் முழு நேர விவசாயியாக மாறியவுடன் அடிமட்டத்தில் இருந்து விவசாயிகள் வாழ்க்கையில் ஒளி வீசும் செய்யும் விவசாயிகளின் களங்களை விளக்கமாக தனது வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காக அர்ப்பணித்தவர் போற்றுதலுக்குரிய மறைந்த NSP அவர்கள். இன்றைக்கு கருணாநிதி அவருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே, அதாவது 1970 72 வரை காலகட்டத்தில் நடைபெற்ற விவசாய போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட உழவர்கள் போராட்ட களத்திலே பலியாகி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் கொந்தளிப்பால் இருந்த நேரம், உயிரிழந்த உழவர்களின் ஒட்டுமொத்த நினைவாக ஜூலை 5ஆம் தேதி உழவர் தினமாக மறைந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் அறிவித்தவுடன் கோவை மாநகரில் கொட்டு மலையில் லட்சக்கணக்கான உழவர் பெருமக்களை குவித்து மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயாவும் பிற தலைவரும் பாராட்டு வண்ணம் ஜூலை 5ஆம் தேதி கோவையில் மிகச் சிறப்பாக அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார். விவசாய கடன் தள்ளுபடி, மின்கட்டண குறைக்க முயற்சி, அரசின் திட்டங்கள் விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்தல், விவசாய கொள்கைகள், இடைத்தரகளது குறுக்கீட்டுகளை அகற்றுதல், விலை நிர்ணயம், ஜப்தி, நீர்ப்பாசன திட்ட பிரச்சனைகள் என்று தனது நீண்ட போராட்ட வரலாற்றில் உழவர்களின் காவலராக பச்சை துண்டோடு போராடியவர் போற்றுதலுக்குரிய மறைந்த திரு NS பழனிசாமி அவர்கள். 1989ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தேர்தல் சந்தித்த பொழுது சேவல் சின்னத்திலே போட்டியிட்டவர் மரியாதைக்குரிய NSP அவர்கள். சேவல் சின்னத்திலே கூட்டணி கட்சி வேட்பாளராக மரியாதைக்குரிய NSP அவர்கள் பொங்கலிலே போட்டியிட்டார். மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தார். மீண்டும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணி சார்பிலே 1991ஆம் ஆண்டு இரட்டை சின்னத்தில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் மறைந்த போற்றுதலுக்குரிய திரு NSP அவர்களை போட்டியிட செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் உழவர் பெருமக்கள் பெரும்பான்மை ஆதரவோடு போற்றுதலுக்குரிய மறைந்த திரு NSP அவர்கள் வெற்றி பெற்று கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றினார். ஏற்படுத்தும் உழவர்களின் வாழ்க்கை பிரச்சனையை மரியாதைக்குரிய திரு NSP அவர்கள் சட்டமன்றத்திலே எதிரொலித்தார். திரு NSP அவர்கள் 1989 போட்டியிட்டதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், நானும் முதலாக 1989 மாண்பு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே எடப்பாடியிலே போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். தொடர்ந்து 1997 எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆசையோடு போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். 1991 96 வரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நானும் மறைந்த போற்றுதலுக்குரிய திரு NSPயும்
இணைந்து பணியாற்றுங்கள் என்பதை இங்கு பெருமையுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே அவர் பேசுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அம்மாவுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக மரியாதைக்குரிய NSP அவர்கள் தேர்ந்தார்கள். கரூரை தலைமையாக கொண்டு தீரன் சின்னமலை வேரிலே மாவட்ட அமைய குரல் கொடுத்தவர், அதற்கு முக்கியமானவர் போற்றதற்குரிய மரியாதைக்குரிய NSP அவர்கள். மாண்பு அம்மா அவர்கள் அனைவரின் கோரிக்கை ஏற்று 1995ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இருந்து பிரித்து கரூரை தலைமையாக கொண்டு கரூர் மாவட்டத்தை புதிதாக உருவாக்கினார். பச்சைத்துண்டு மாவீரன், உழவர் காவலன், மரியாதைக்குரிய திரு NSP என்று அன்போடு அழைக்கப்படும் மறைந்த திரு NSP பழனிசாமி அவர்கள் மணிமண்டத்தை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரது உழைப்பையும் புகழையும் இம்மணிமன்றம் என்றென்றும் வருங்கால உழவர் பெருமக்களுக்கு எடுத்து சொல்லும் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல விவசாயிகளுக்காக உழைத்தவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள், அவருடைய மண்டபத்தையும் நானே நேரில் வந்து துவக்கி வைத்தேன். அப்பொழுது எனக்கு நினைவு பரிசாக இந்த லேக்லா வண்டி, 2 மாடுகள், 2 காளைகள் பூட்டிய வண்டியும் அந்த காளையும் எனக்கு பரிசாக கொடுத்தார். இன்றைய தினம் மரியாதைக்குரிய மறைந்த NSP அவருடைய பிறந்த விழா மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அவருடைய புதல்வன் இன்றைக்கு 5 மாத காளை கன்றுக்குட்டியை எனக்கு நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சியாக இருந்தது என்பது சொன்னால் மிகையாக. இன்றைக்கு விவசாயி என்று சொன்னால் இரவு பகல் மாறாமல், வெயிலையும் மழையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி தொழிலாளர். நானும் ஒரு விவசாயி. எந்த தொழில் வேண்டாலும் செய்து விடலாம், ஆனால் விவசாய தொழில் செய்வது கடினம். அதை செய்கின்றவருக்கு தான் புரியும், அந்த கஷ்டமும் தெரியும். நான் விவசாய பணியிலே மேற்கொண்டிருந்த காரணத்தினாலே விவசாய பணியிட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் களையப்பட வேண்டும் என்று உங்களால் எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தவுடன் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தேன். விவசாயிகள் இரவுகள் வாராமல் மண்ணிலே உழைத்து வியர்வையை மண்ணிலே சிந்தி, அந்த சிந்திய வேர்வை தான் மக்களுக்கு உணவளிக்கிறது. அதை உணர்வுபூர்வமாக நான் அறிந்தவன். ஆகவேதான் எனக்கு முன்னாலே சகோதரர் SP வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், அத்திக்கட அவனாசி திட்டத்தை குறிப்பிட்டார். இதையே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் வறட்சியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 700 அடி 800 அடி போர் போட்டால் தான் தண்ணீர் கிடைக்கும். அதை வைத்து வேளாண் பணி மேற்கொள்ள முடியாது, குடிநீர் பிரச்சனை ஏற்படுகின்றது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். நிச்சயமாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். ஆனால் அம்மா விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற விதமாக நான் முதலமைச்சர் அந்த காலத்திலே, அப்பொழுது இந்த பகுதியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், ஈரோடில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், திருப்பூர் மாவட்ட அமைச்சர் பெருமக்கள், கோவை மாவட்ட அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், விவசாயிகளுடைய மக்கள், பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே
நம்முடைய மாநில நிதியில் இருந்து சுமார் 1652 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அதற்குண்டான அனைத்து பணிகளும் துவங்கப்பட்டு ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவேற்றி விட்டன 2021 வரை. அதுவும் இடையிலே கொரோனா இருந்த காலத்திலே அந்த பணி வேகமாக துரிதமாக செய்ய முடியாத காரணத்தினாலே குறித்த காலத்தில் பணி நிறைவேற முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் 90% பணிகள் நிறைவேற்றினோம். அதற்கு பிறகு வந்து விடியா திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் 10% பணிகள், எஞ்சிய 10% பணிகளை 6 மாதத்திற்குள் முடித்திருக்கலாம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது செய்யவில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்துக்காகவே கிடைப்பிலை போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நாம் சட்டமன்றத்திலே அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அதிகமான நிதியை செலவழித்திருக்கின்றோம். இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை, விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டு அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு விவசாயிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் நேற்றைய தினம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை துவக்கி இருக்கின்றார், திறந்து வைத்திருக்கின்றார். எண்ணி பாருங்கள், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால், நிறைவேற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பெருமக்களுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிய அரசு ஸ்டாலினுடைய அரசு என்பதை நிலத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நேற்று தினம் அவர் பேசுகின்ற பொழுது ஏதோ அவர் கொண்டு வந்து நிதியை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றிய மாதிரி ஒரு தோற்றத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது, நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இங்கே மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறி கடலிலே போய் கலக்கின்ற அந்த நீரை நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம், அற்புதமான திட்டம், 14,000 கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை. மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டிய பணியை துவக்கினேன். அதையும் கிடப்பிலே போட்டு விட்டார். அதோடு இன்றைக்கு உபரியாக வெளியே மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வெளியேறின நீர் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது துவக்கினார்கள். அதற்கு பிறகு நானும் தொடர்ந்து செயல்பட்டேன். 2 இடத்தில் சுமார் 450 கோடி ரூபாயிலே ஆலனூர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது. ஒரு சிறு பணிதான் பாக்கி இருக்குது. பணி முடிந்து 6 மாத காலம் ஆகிறது. அதற்கு 2 கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். அதை கட்டவில்லை. நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது. தடுப்பணை கட்டிவிட்டோம். 450 கோடி ரூபாயிலே உபரி நீரை தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் 1 டிஎம்சி தண்ணீர் தேக்க முடியும். அதையும் செய்ய தவறிவிட்டார். அதே போல கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை புகழூர் பகுதியிலே அங்கு இருக்கின்ற விவசாய கோரிக்கை ஏற்று காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 450 கோடி ரூபாயிலே ஒரு தடுப்பணை கட்டினோம். அதுவும் முடிகின்ற தருவாய் 2 கரையோரம் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். இன்னும் நிதி ஒதுக்கவில்லை. இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது. அப்படிப்பட்ட நீரை சேமித்து விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு மேட்டூரிலிருந்து இன்றைக்கு கடலிலே நம்முடைய காவிரி தண்ணீர் கலக்கின்றவரை எந்தெந்த இடத்திலே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று ஆய்வு செய்யப்பட்டு ஒரு 3 இடத்திலே தேர்வு செய்தோம். அதிமுக ஆட்சி வளர்ந்தால் அந்த 3 இடத்திலும் தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த விடியா திமுக அரசு வந்தவுடன் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணை கட்டினோம். ஆங்காங்கே ஓடையில் குறுக்கே தடுப்பணை கட்டினோம்.
நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டினோம். ஆகவே விவசாயிக்கு நீர்தான் உயிரை போடுது. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை எந்தெந்த வழியிலே சேமித்து வைக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் கண்டுபிடித்து சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எவ்வளவு குறிப்பிட்டால் குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாராமல் இருந்தது. இன்றைக்கு விவசாய பெருடி மக்களே அந்த பணியை செய்ய வேண்டும் என்று விவசாயிகளிடத்திலே விவசாய அமைப்பிடத்திலே ஒப்படைத்தோம். அங்காக இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் இருக்கின்ற மண்டன் மண்ணை விவசாயிகள் எடுத்து இலவசமாக எடுத்து அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 2015 கடுமையான வறட்சி, விவசாயிகள் பயிரிட்ட பயிரெல்லாம் கருகி பெரும் நஷ்டத்திற்குள்ளாயினர். விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களுடைய முன்னிலை அமைச்சர்களும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழக வரலாற்றிலேயே முதலாக வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 2400 கோடி விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கும். அதோடு பயிர் காப்பீட்டு திட்டம், எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் புயலால் வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர் துயரங்களை துடைப்பதற்காக பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தில் விவசாயிகளை சேர்த்து இந்தியாவிலேயே சுமார் 9300 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுத் தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரை இந்த அரசாங்கம் ஏதாவது செயல்படுத்த சொன்னா இல்ல. கடந்த 3 ஆண்டு காலமாக குறுவை பயிர் சாகுபடி டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. கடந்த ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு சென்று குறுவைக்கு சாகுபடி செய்வதற்கு உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்து விடுகின்றேன் என்று சொல்லி நானும் டெல்டா காரன் என்று வீரவசனம் பேசி தண்ணீரை திறந்து விட்டார். பாதியிலே தண்ணீர் வற்றிவிட்டது மேட்டூர் அணையில். கர்நாடக அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை போராடி பெறவில்லை. அதனால் விவசாயி பயிரிட்ட அந்த குறுவை சாகுபடி பயிர்களெல்லாம் கருகி சேதமடைந்து பெரும் நஷ்டத்திற்குள்ளாகினார்கள். அந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இந்த விடியா திமுக அரசு சேர்க்கவில்லை. அதனால் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. கடந்த 3 ஆண்டு காலமாக எப்படியெல்லாம் விவசாயிகளுடைய அநீதி இழைக்கப்பட்டது அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி வேண்டும் என்று கேட்டார்கள். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் விவசாய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி 2014 விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் வங்கியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வந்த பிறகு அம்மாவுடைய அரசு கொரோனா காலத்திலே கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். கஜா புயலினால் டெல்டா மாவட்டமே சீர்குலைந்து போய்விட்டது, பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே தாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை வங்கியிலே தாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் கோரிக்கை ஏற்று தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அதோடு இங்கே கூட அறிவு சொன்னார், ஆணைகள் எல்லாரும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் மரியாதைக்குரிய அறிவுச்சோர் எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு கே.சி. கருப்பணன் அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளாவுக்கு சென்று அந்த முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த முதலமைச்சர் அருமை சகோதரர்
மரியாதைக்கு இப்பொழுதும் கேரள முதலமைச்சராக இருக்கின்றார். போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கையை சிந்திக்கிறேன் சொன்னார், பரிசீலிப்பேன்னு சொன்னார். அப்பொழுது அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறாங்க, இங்கே வந்து அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை நீங்க தான் உருவாக்குன்னு சொன்னாங்க கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள். அப்படி இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். துரதிருஷ்டவசமாக மீண்டும் ஆட்சி அமையாமல் காரணத்தினாலே அந்த திட்டம் அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கு பின்பு வந்த அரசாங்கம் அதற்கு முயற்சி எடுக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற பொழுது கேரள முதலமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தவுடன் 3 கட்டங்களாக அரசு உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சியாளர் தனியை கவனம் செலுத்தவில்லை. அதனால் திட்டம் கிடைப்பிலே கிடைக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக உருவாகும். அப்பொழுது ஞானமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் நிச்சயமாக கிடைக்கும். மரியாதைக்குரிய பழனிசாமி அவருடைய 82வது பிறந்தநாள் விழா மற்றும் அவருடைய மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் உழவர் பெருமக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இங்கே வந்திருக்கின்ற உழவர் பெருமக்கள் நல்லாசோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.